முக்கிய செய்தி தாவேகா மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக முக்கிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இன்று தாவேகா மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அவசர ஆலோசனை கூட்டமாக நடைபெற்ற இதில் 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 4 தீர்மானங்களில் மிக முக்கிய தீர்மானமாக வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா கூட்டணி குறித்து முடிவு செய்த அக்கட்சி நிறுவனரும் தலைவருமான விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூட்டணி குறித்து முடிவெடுக்க தாவேகா தலைவர் விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகா மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், விவரங்கள். வணக்கம் சரவணன். தமிழக வெற்றி கழக சார்பில் இன்று நடைபெற்ற மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கியமான தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஊழல் மலிந்த திமுக ஆட்சியை அகற்றி புதியதோர் தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அவரின் தலைமை விரும்புவோரை கூட்டணிக்கு அரவணைப்போம் என்றும் மேலும் கூட்டணி குறித்து அனைத்து இறுதி முடிவுகளையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு முழு அதிகாரம் வழங்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுக்கான பல்வேறு கடமைகள் குறித்தும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை இறுதியான முடிவு எடுக்க தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 கிடக்கும் தமிழகத்தை மீட்க தமிழக மக்களையும் காக்க தமிழக வெற்றி கழகம் சார்பில் தேர்தல் வாக்குறுதிகள் உருவாக்கவும் சிறப்பு குழுவும் அமைக்கப்படுகிறது. இந்த குழுக்கான பல்வேறு கடமைகள் குறித்தும் தமிழக வெற்றி கழக விஜய் அவர்களே தீர்மானங்கள் என்பதும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதே போன்று அவதூறு பரப்பும் எதிரிகளினுடைய அறப்புகள்கள் பொய்யுரைகள் தோலுறுத்தி எதிரிகளை எதிர்கொண்டு தோற்கடிக்கவும் ஒரு வலிமையான பரப்புரையும் முன்னெடுக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2026 நடந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் கூட்டணி குறித்தும் முக்கியமான முடிவுகள் குறித்தும் விஜய் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்றும் இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சரவணன். சுரேஷ், 4 முக்கிய தீர்மானங்கள் சொன்னீங்க. இந்த கூட்டத்தில் வேற என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? அதே நேரத்தில் வரக்கூடிய சட்டப்பேரவை குறித்து தேர்தல் வியூகம் என்ன வகுக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக விஜய் அவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய முடிவுகளும் எடுப்பதற்கும் அந்த முக்கிய முடிவுகளை செயல்படுத்துவதற்கும் விஜய்க்கு மட்டும்தான் முழு அதிகாரம் இருக்கிறது என்றும் அதே போன்று மற்ற நிர்வாகிகள் இருந்தாலும் கூட முக்கிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றாலும் கூட விஜய் அவர்களிடம் தெரிவித்த பின்புதான் விஜய் ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் அந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் குறிப்பாக இந்த கூட்டணி குறித்தும் பேசுவதற்கும் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்றாலும் கூட விஜயனுடைய இறுதி தீர்ப்பின் பிறகுதான் இது எல்லாமே முழுமையாக்கப்படும் என்றும் விஜய் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படிதான் கட்சி நிர்வாகிகளும் மற்றவர்களும் கேட்க வேண்டும் என்று இந்த முக்கிய தீர்மானங்களும் எடுக்கப்பட்டிருக்கிறது. சரவணன். சுரேஷ், சற்று நேரத்திற்கு முன்பு கூட பாமக தரப்பிலிருந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தற்போது வரை தாவேகாவை பொறுத்தமட்டில் பிரதான எதிர்க்கட்சிகள் யாரும் கூட்டணிக்கு வரவில்லை. எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? குறிப்பாக பாமக தரப்பில் எதுவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறதா? குறிப்பாக அதாவது டிசம்பர் 17ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் தமிழக வெற்றி கழக கட்சிக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இன்றைக்கு செய்தி தொடர்புடைய பாலா அவர்கள் புசி ஆனந்தை சந்தித்து அழைப்பு விடுத்திருந்தார். நாங்களும் கண்டிப்பாக தலைமைக்கு தெரிவித்து கண்டிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும் என்றும் கூட தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக வரும் சட்டமன்ற தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணி
கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்றும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது 5% மேல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி தான். விஜய் அவர்களும் கூடுதலாக அவர்கள் கூட கூட்டணி வைத்தால் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று அவர்கள் வந்துட்டு குறிப்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கக்கூடிய அதற்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட முக்கியமாக கூட்டணி குறித்து பேசப்பட்டதாகவும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.